வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேஷன் ஜாப் ரிசல்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டக்கும் தனித்தனியாக ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ இருந்த வேக்கண்ட் அப்படின்றது ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு 10-11 வேக்கண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரீசன்னால் தான் நமக்கு டிலே ஆகுது அப்படின்ற காரணத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ இதுவரைக்கும் வராத டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம டிஆர்பி தரப்பில் இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லி அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸை ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய டிஸ்ட்ரிக்கு அவங்க போடுறதுக்கான டைம் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருந்ததுக்கான ரீசன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டாக அந்த லிஸ்ட்டு எவ்வளோ வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு வர வர ஒரு டிஸ்ட்ரிக்டாக தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அடுத்தடுத்த நாட்களில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போகாது அப்படின்றது நம்மளுடைய கருத்துக்கு. அப்போ முன்னாடி நம்ம சொன்ன டைமில் பார்த்திங்கன்னா 2 டிஸ்ட்ரிக் வந்துச்சு. அப்போயே கொடுத்துருந்தா 2-3 நாட்களில் கொடுத்துருக்கலாம். பட் அந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் அந்த ப்ராசஸ்னால தான் நமக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுருவாங்க. பட் எந்த டிஸ்ட்ரிக் எப்போ போடுறாங்க, எங்களோட டிஸ்ட்ரிக் எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இந்த டிஸ்ட்ரிக்கு இந்த டேட் அண்ட் டைமில் தான் வரப்போகுதுன்றதை. ஸோ மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்கும் போட்டுருவாங்க. அப்படி போடுற டிஸ்ட்ரிக்டில் இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்தாலும் கண்டிப்பாக வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தான் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே வேக்கண்ட் அப்படின்றது வராது. ஸோ கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகி தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.